தந்தி டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிங் மாதிரி இருந்தேன். ஐ வாஸ் த பாஸ். நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணாலும் இந்த மாசம் அந்த சம்பளம் தான். பிசினஸ் பண்ணா மட்டும்தான் ஒவ்வொரு டேவும் உங்களுக்கான ப்ராஃபிட்டை நீங்க கூட்ட முடியும். ஓடுற கப்பல்ல நடு கடல்ல குதிக்கிற மாதிரி டப்புன்னு ஒரு நாள் டிசைட் பண்ண. தந்தியில எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா எம்டி எனக்கு கொடுத்த ஹியூஜ் அமௌண்ட்டை பார்த்து நான் காரை நிப்பாட்டி, சார் வேற அமௌண்ட் இருக்கு, நீங்க வேற யாருக்கும் கொடுக்க நினைச்சீங்க போல, எனக்கு வந்துருச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யூ பாண்டே அப்படின்னு அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்லாம் வந்துருக்காரு. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டா போயிட்டே இருக்குது. அதுக்கு நல்ல பேரு புகழ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க நரேந்திர மோடியை பேட்டி எடுத்தாலும் நீங்க டொனால்ட் ட்ரம்பை பேட்டி எடுத்தாலும் உங்களுடைய சம்பளம் தான். வேலை பார்க்கறதுல பெரிய நிம்மதி என்ன? யாரோ ஒருத்தர் எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்கிடுவாங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் அடி வாங்க உட்கார்ந்துருப்பான். நமக்கு கேரண்டி இந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் சம்பளம் கேரண்டி. பிசினஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் புது நாள், ஒவ்வொரு நாளும் ரிஸ்க். நேற்று இருந்தது போல இன்னைக்கு இருக்காது. டிசிஷன் மேக்கிங் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். My first salary was 2500 rupees. நான் சாணக்கிய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 62 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. இந்த 6 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் பண்ணணும்னு ஒரு பிசினஸ் பண்றது இல்ல, லாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிசினஸ் பண்றேன். இந்த சின்ன டிஃபரன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு குடும்பம் நடத்துற மாதிரி தான் நான் கம்பெனி நடத்துறேன். எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்குள்ள செலவழிக்கிறேன். இந்த மாசம் 1 லட்ச ரூபா வந்தது அப்படின்னா 10,000 ரூபாய் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன். இது ஏன் காசு இல்லை அப்படின்னு. அடுத்த மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் 90,000க்குள்ள முடிஞ்சிடும். அப்போ 10,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட். நான் எங்க வீட்டுல வாங்கின எல்லா பொருளுமே கேஷ் அண்ட் கேரி கொடுத்து வாங்கினேன், இஎம்ஐல வாங்கல. அது பிசினஸ் ஆல மட்டும்தான் சாத்தியப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது வேலை பார்க்கிறவனுக்கு 9 to 5 அப்படின்னு ஒரு இடத்துல முடிஞ்சிடும். பிசினஸ் பண்றவனுக்கு 9 to 5 கிடையாது, 24/7. அதை ஞாபகம். டேலண்ட் அண்ட் டெக்னாலஜி, இந்த 2 விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இவனுக்கு 50,000 சம்பளம் கொடுக்கறதா, இவனுக்கு 70,000 சம்பளம் கொடுக்கறதான்னு யோசிச்சீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்க மாட்டாங்க. நல்ல டேலண்ட் இருந்தா தான் உங்களால சம்பாதிக்க முடியும் பிசினஸ்ல. ஞாபகம். இந்த படம் பாத்தீங்களா, பின்னாடி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. அது ஆக்சுவலா என் படம் இல்லை, மண்டே மட்டும் இங்கே வெட்டிட்டு போட்டிருக்காங்க. அதை இன்னும் நான் கோட் சூட் டைப் போட்டு எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஞாபகமே இல்லை. நம்ம இப்படியே தான் சுற்றிட்டு இருப்போம். அது நல்ல பொட்டுக்கெல்லாம் நல்ல டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி. என்ன கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக காட்டியிருக்காங்க. சம்படி ஹேஸ் ஒர்க்டு பிஹைண்ட் வுட்ஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி டு see myself like this. நம்ம கொஞ்சம் ஒரு சிஇஓ மாதிரி ஏதோ தெரியும் போல தெரியுது. 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று எனக்கு 20 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லென்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் பிசினஸ்லயும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஒரு ஜேர்னலிஸ்டா மட்டும் இல்லாமல் உங்க முன்னாடி ஒரு ஆண்டர்பிரனரா நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த 2க்குமான வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புறேன். நிறைய இடங்கள்ல நான் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய என்கரேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் என்கரேஜ் தான் பண்ண போறேன். பட் அதுல உள்ள சேலஞ்சஸ் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி எல்லாமே ஒரே ஒரு பாட்டுல நம்ம டக்குன்னு ரஜினி சார் வருவாரு, அப்படி 2 பாறையை பொழப்பாரு, அது பூரா கிரானைட்டா மாறிடும், அடுத்த படத்துல ஒரு வேற ரேஞ்சுக்கு போயிடுவாருங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ் நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு. அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் தான் என்னுடைய சின்ன வயசுல இருந்து ஆசை. என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி a ஜேர்னலிஸ்ட். அந்த வாய்ப்பு எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு தினமலர்ல கிடைச்சது. நான் ஒரு 15-16 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். மை ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 2500 rupees. 1998ல 2,500 ரூபாய் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேலரி வந்த உடனே ஆபீஸ்ல பார்ட்டின்னு வச்சுட்டு 2,500 ரூபாய் அன்னைக்கு நைட்டே செலவழிச்சிட்டாங்க. மறுநாள் காலைல கையில காசு கிடையாது. நான் தென் ஐ வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு சேலம். மதுரையில் நான் அப்பாயிண்ட் ஆனேன். அப்புறம் சேலம் போனேன். அங்க ஒரு 2-3 வருஷம், அப்புறம் சென்னையில நிறைய வருஷங்கள், இன்னைக்கு வரைக்கும் அங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுலேருந்து எனக்கு பேசிக்கலா எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. நல்ல பணம் சம்பாதிக்கணும் அண்ட் ஹானஸ்ட் மணி. அதுலேயும் எனக்கு குழப்பம். எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் ஹியூஜ் மணி ஆஸ் வெல் அஸ் ஹானஸ்ட் மணி. அப்போ பிசினஸ்ல தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒன்று புரிஞ்சது. இது திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் வேர் எவர் யூ ஒர்க். தினமலர்ல என்னுடைய சேலரி ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் ஆனா கூட பின்னாடி அவங்களே ரொம்ப நிறைய நல்ல சேலரி கொடுத்தாங்க. அண்டு தினமலர் அண்ட் தந்தி 2லையுமே எனக்கு ஒரு பெரிய லக் அண்ட் பிளெஸிங்ஸ் இருந்தது. மேனேஜ்மெண்ட்டோடைய பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. அவங்க தே ஆல்வேஸ் ட்ரீட்டட் மீ ஸோ க்ளோஸ் டு தேர் ஹார்ட். ஸோ எனக்கு சம்பளம் தவிர எனக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. நிறைய முதல் முறையா தினமலர் வரலாற்றிலே முதல் முறையா பார்த்தீங்கன்னா